இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்படி ஒரு பத்திரத்தை இவனுக்கு எழுதி கொடுக்கவே இல்லை. இதுல ஏதோ போர்ஜரி வேலை நடந்திருக்கு. சாமுண்டீஸ்வரி, நீ இப்படி எல்லாம் பேசி தப்பிக்கவே முடியாது. பத்திரத்துல நீ தானே கையெழுத்து போட்டிருக்க. இல்ல, நீ ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்க. என்ன ஏமாத்தி இந்த வீட்டை அடையலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. சாமுண்டீஸ்வரி, பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்றியே, இது உன் கையெழுத்து தானே? ஆமா, இது ஏன் கையெழுத்து தான். ஆனா நான் போட்டது மகளிர் ட்ரஸ்ட் உன்னோட பத்திரத்துல தான். ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற 2 கிரவுண்ட் நிலத்தை நான் அந்த ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்தேன். இந்த வீட்டை நான் யாருக்கும் எழுதி கொடுக்கல. அட, என்ன புதுசா கதை விடுற? நீ எனக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு இப்ப ஏதோ ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்தா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. மரியாதையா குடும்பத்தோட வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போங்க. ஏய், நான் தான் வீட்டை உனக்கு எழுதி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ கோல்மால் பண்ணி பத்திரத்தை உனக்கு சாதகமாக்கிட்டா அது உண்மையாயிடுமா? முதல்ல நீ வெளியே போடா. ஏன்பா, உங்க 2 பேருக்குள்ள பகை இருக்குன்னு ஊருக்கே தெரியும். நீ அந்த பகையை மனசுல வச்சுட்டு ஏதோ ஏமாத்து வேலை செஞ்சுதான் இந்த வீட்டை உன் பேருக்கு மாத்திக்கிட்ட மாதிரி தெரியுது. யாராவது இப்படி குடியிருக்கிற வீட்டை எழுதி தருவாங்களா? அதுலயும் நீ இந்த அம்மாவுக்கு எதிரி. உனக்கு எப்படி அவங்க எழுதி தருவாங்க? ஐயா, நல்லா கேளுங்கய்யா. இந்த ஆளே ஒரு 420, இவனுக்கு போய் எங்க அத்தா வீட்டை எழுதி தருவாங்களா? இந்த ஆள் ஏதோ மோசடி வேலை பண்ணிருக்கா, நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏய் அல்ல கையே, நீ எல்லாம் என்ன ஃப்ராடுங்கறியா? வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துகிட்டு மானங்கட்ட சோறு திங்கிற நீ எல்லாம் என்ன பத்தி பேசக்கூடாது, புரியுதா? வாயை மூடிட்டு பேசாம இருக்கு. டேய், நாக்க அடக்கி பேசு. என் மாப்பிள்ளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யோகிதை கிடையாது.